இருக்கும், அதை முன்னாடி வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் ஐடியா. குப்பை தொட்டி ரொம்ப சீப்பாக பார்க்குறது. ஸோ அது அப்போ சொசைட்டியில் ஒரு ஒர்க் பண்ணுறாருன்னா அது சார்ந்த லோவாக பார்க்குறதுனா அப்படியா, சரி ஓகே அப்போ மகாராஜா. ஸோ அந்த மாதிரி தான் திருடமேறு போலீஸ் இந்த ஐரனியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. குழந்தைவேல்னு ஒரு கேரக்டர், குழந்தைன்னு ஒரு போலீஸ் இருப்பார். அவருக்கு ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக சொல்லுது. பட் அது சிலது வந்து எடிட்டிங்கில் டிராஃப்டில் கட் ஆகிடுச்சு, சிலது எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுதான் பிளான். அப்புறம் மகாராஜான் டைட்டில் வந்து இதே வச்சிடலான்னு சார் தான் முடிவு பண்ணார், இவர் ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணார். சார் விஜய் சார் வந்து அவரோட ஏர்லியர் ஃபிலிம்ஸில் அவரே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் எல்லாம் பண்ணிருக்குது ஃபிலிம்ஸில். இப்போ 96 அந்த கை ரெண்டு இப்படி வைக்கிறது, இப்போ மாஸ்டரில் வாத்தி நான் சொல்கிறது உனக்கு புதுசு இல்லை, நான் சொல்கிறது ஈக்குவல், ஐ எம் வெயிட்டிங், அது அவரோட அடிஷன். இந்த 1 வீக்கில் பிஃபோர் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது பேசுவோம்ல, அதெல்லாம் அந்த இப்போ நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க, நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுது சார். அது இல்லை சார், அது எல்லாரும் பண்ணுவாங்க சார். அது நான் முக்கியமாக அதை ஏன் சொல்கிறதுக்கான காரணம், சம்டைம் வந்து ஆக்டர் வந்து அப்படியே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறது அது பப்ளிக் இருக்குது. சொல்ல சினிமா ட்ரை பண்ணுற பசங்கள்கிட்ட அது இருக்குது. என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க சார். ஆக்டர் வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நான் வந்து வரவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்டர் வந்து ஒரு சீனை ஒரு 14 வருஷம் இல்லை, எனக்கு ஒரு வருஷம் தெரியும். அந்த ஒரு வருஷத்தில் என்ன எனக்கு கிடைக்குது. ஆனால் அவருக்கு 14 வருஷோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல. அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே, அதுதான் இம்ப்ரூவைசேஷனுங்கிறதுலாம். அது நிறையா செய்யப்பட்டு ஒரு 200 300 சொல்கிறோம், இல்லை 10 15 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சார். அதில் பாதி இல்லை 70% தப்பாக தான் இருக்கும், குப்பையாக இருக்கும். மேபி 4 5 உட்காரலாம் சார். மற்ற எல்லாமே டைரக்டர்ஸ் தெரியும், இது கதைக்கு செட் ஆகாது, இது தப்பாக இருக்கலாம். பட் பை ஆஸ்கிங், பை டூயிங் சச் திங்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேறு ஃபீல் பண்ணுவார். இப்போ ஒரு சீனில் ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார். அதில் அவர் தெரிஞ்சிடும் எனக்கு கதை சரியாக புரியலன்னு. அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட் ஆகும். புரியுங்களா உங்களுக்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் இந்த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும். நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர், சினிமோகிராஃபர், எடிட்டர்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும். ப்ரொடியூசருக்கு சொன்னார், ப்ரொடியூசரும் அந்த சென்ஸ் இருக்க போய் தான் குரங்கு முடிச்சுட்டு அவர் கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வச்சுக்கலாம், பார்த்துக்கணும். இந்த மாதிரி யாருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க. இதில் தேவையானது தேவையில்லாத எதுன்னு அதை டிசைட் பண்ணுறது தான் டேரக்டரோட வேலை. பட் எல்லா சைட்லையும் எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஓகே சார், நன்றி சார். മൈ ബോസ് 2 കൺട്രീസ് പോലുള്ള സിനിമകൾ തിയേറ്ററിൽ കണ്ടപ്പോൾ മലയാളത്തിൽ ഉർവശി ചേച്ചി കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും നന്നായിട്ട് കോമഡി വർക്കൗട്ട് ചെയ്യുന്ന നായികയായിട്ട് തോന്നി. അതിനുശേഷം ഒരുപാട് സിനിമകളിൽ കണ്ടിരുന്നു. ചേച്ചിയുടെ ആദ്യകാലങ്ങളിൽ ബിഗ് ബിയിലൊക്കെ അഭിനയിച്ചിരുന്നു അമൽനീരദ് സാർ. ഇപ്പൊ എന്താണ് ആ ഒരു ടീമിന്റെ ഒപ്പം കാണാത്തത്? ആക്ച്വലി ഭീഷ്മപർവം ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ആയിട്ട് അത് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ഉണ്ടാവുമെന്ന് പറഞ്ഞിട്ട് പിന്നെ ദാറ്റ് ഡിഡ് നോട്ട് ഹാപ്പൻ. അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ ഞാൻ എൻ്റെതായ ഒരു ട്രജക്ടറിയിലേക്ക് പോയി എന്നാണ് തോന്നുന്നത്. ഇറ്റ്സ് നോട്ട് ഡെലിബറേറ്റ്. വന്നാൽ ചെയ്യും, അത്രയേ ഉള്ളൂ. കോമഡി സ്ക്രിപ്റ്റുകൾ വരുന്നുണ്ട്, പക്ഷെ എന്നാലും മനസ്സിന് പിടിച്ച രീതിയിലുള്ള ഒരു പുതിയൊരു സോർട്ട് ഓഫ് ട്രീറ്റ്മെന്റ് കൂടി ആയിരിക്കണമല്ലോ. ഇറ്റ് ഹാസ് ടു വർക്ക്. വെറുതെ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തിട്ട് കാര്യമില്ല. പിന്നെ റൈറ്റ് ടീം ആയിരിക്കണം. ആ ടീമിന്റെ ഒരു ബ്യൂട്ടി ഉണ്ടായിരുന്നു. ദാറ്റ് ഇസ് വൈ ദോസ് ഫിലിംസ് വർക്ക്. ബിക്കോസ് അവരും ആദ്യമായിട്ട് ചെയ്യുന്ന ഒരു എക്സ്പെരിമെന്റ്. ഇറ്റ് വാസ് എ ന്യൂ ഫിലിം ഫോർ മലയാളം അറ്റ് ദ ടൈം. ദാറ്റ്സ് വൈ ഇറ്റ് വർക്ക്ഡ്. മലയാളീസ് ഓൾവേസ് നീഡ് സംതിങ് ന്യൂ. Hi. 1 second. Oh wow, I got that. Oh my god, how did you get to call someone? Okay, so first of all, ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് മഹാരാജ പോലൊരു മൂവിയിലെ ഭാഗമായി കണ്ടതിൽ. ആൻഡ് ഈ ഒരു കാര്യം കുറച്ച് മുന്നേ പറഞ്ഞിരുന്നു. ഇപ്പോൾ മലയാളിയായിട്ട് നമ്മുടെ കേരള ഓഡിയൻസ് എന്ന് പറഞ്ഞാൽ ഏത് ടൈപ്പ് ഓഫ് മൂവീസും ആക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ റെഡിയായിട്ടുള്ള ഒരു ഓഡിയൻസ് ആണ് കേരള ഓഡിയൻസ്. അപ്പം കുറച്ച് മുന്നേ പറഞ്ഞു ക്ലൈമാക്സ് പോലും മൊത്തത്തിൽ അറിയാതെ. അപ്പം എങ്ങനെയാണ് ഈ മഹാരാജ പോലൊരു മൂവി കേരള ഓഡിയൻസ് ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്ന ഒരു രീതി, അല്ലെങ്കിൽ പേടിയായിരുന്നോ, എങ്ങനെയായിരുന്നു ഇതൊരു? As in, was I curious about whether our people will like it or not? Yes. എനിക്കൊരു സംശയമായിരുന്നു. കാരണം എല്ലാ രീതിയിലും it's a film with a soul. It's not just a typical film that you would. I don't mean to say that Tamil films always make only mass masala films and we've always accepted it.
we like Tamil films with its flavor, with its genuinity. We've always welcomed such films. But every once in a while you have a film like a Subramaniapuram or something that has more soul in it. This was a mix of the two, which I felt would perfectly work. And obviously at the time you're trying to make a good film. നല്ലൊരു സിനിമ ഉണ്ടാക്കുകയാണ് മെയിൻ ഒരു മോട്ടീവ് അല്ലേ? ദാറ്റ്സ് ഉദ്ദേശം. We're not thinking whether this is something that Malayali audience will accept or Telugu audience will accept. അങ്ങനെയല്ലല്ലോ. ഒരു യൂണിവേഴ്സൽ സ്റ്റോറി പറയാം, അത് സത്യസന്ധമായിട്ട് പറയാം എന്നുള്ളത് മാത്രമാണ് ഉദ്ദേശം. And such movies have always been welcomed by Malayalis especially. We are highly critical about the films that we watch. We are highly critical about how we accept our actors, how much we fall in love with our artists, and how many artists out of that we take home into our hearts. I believe that എൻ്റെ ഹാർട്ടിൽ അതുപോലെ one such artist തന്നെയാണ് Mr. Vijay Sethupathi. So therefore, I'm a huge fan of his, and when his film came, there was no way that I was going to let that pass. I just wanted to be a part of it. And I also was told that the script is amazing. So I had Sudhan's word in that. So that's how I became a part of this. Yeah, thank you. சார் நல்ல சார் எப்பயுமே சார் நான் இது நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இந்த எங்கேயும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்கள் சார், காத்தவாள் 2 காசு ஷூட்டுக்கு அதிரப்பள்ளி போயிருந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில். ஐம் அபவுட் டு லீவ். ஸோ நான் கேட்டேன் சாரை வந்து பார்க்கலாமா கேட்டு, பிகாஸ் ஐ வாண்ட் டேக் ஒரு ஃபோட்டோ. என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சின்னு தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் ஏன்னா அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி மம்முட்டி சாரும் சரி 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க, சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் இருந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சு மம்முடி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணாரு. அதுவும் எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டிஸ் நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க பேசினாங்கன்னா நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி ஐ டிட் இட். ஓ உங்களோட இன்டென்ஷன் இதுதாங்க. இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது சார். சார் நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த விக்ரமேதாவில் நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்த பாய் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது. ஸோ எவ்ரிதிங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட நான் நேற்று வந்தேன், நான் வேறு லாங்குவேஜ் இருக்கேன். அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்களே. என்னோட மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதுல்ல, ஒரு பர்சனல் வருதுல்ல, அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல. ஸோ பீங் என் சீனியாரிட்டி இதை கூட நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்தவங்க எந்த ஈகவும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்குது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து நான் தங்கின ஹோட்டலில் அங்கே அவர் இருக்காருன்னு சொன்னாங்க. நான் வந்து நான் பர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்க ஒரே விஷயம் நீ கண்டில்லை. ப்ரூஃப் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் தான் சார். நீங்கள் கேட்குறீங்களா, உங்களுக்கு நான் சிரித்து பேசுகிறேன்ல, ஆனால் உங்கள் கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதையாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு முறையும் கேமரா முடிக்கும்போது ரொம்ப பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குது என்ன வச்சுருக்கேன்னு. டேரக்டர் சீன் எழுத சொல்லும்போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறையும் கொஸ்டின் இருக்குது சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிருவேன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இதில் என்ன சார் நான் வந்து வர்றது. ஸோ இட் இஸ் அந்த நான் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் எதுவும் நடக்கலை சார், இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார்.
உங்கள் முகங்களில் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கேள்வி பதில் செஷனே செத்துடும் சார். அது புரிதுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட விஜய் விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான், ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நானும் ஒரு ஆர்வம் ட்ரை படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எழுதுனான்னு சொன்னார். ஸோ ஆர்வம் ட்ரை தான் ஃபஸ்ட் நான் டயலாக் அவரோட சேர்த்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனேன் சார். ஓகே, அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். எப்படின்னா, ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே கதவை முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தங்க எல்லாம் அந்த கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நானும் நடந்ததுக்கு மட்டும்தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி, நான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனில் தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார் இதில். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச் சார். வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ். அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயும் இறங்கும்போது ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் சார், அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருதுல்ல சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார், சத்தியமாக கிடையாது சார். அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்துக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தட்ஸ் கிஃப்ட் சார். கேள்வி சார். சார் படம் ஃபுல்லாக ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார், ஹூ இஸ் மகாராஜா அந்த மாதிரி பேக் ஸ்டோரி மாதிரி ஐ டோன்ட் நோ சார். இருக்கா அப்படி? இருக்கிற மாதிரி தெரியும். ஓ தெரியல, அப்படி இருக்கா? இல்லை ஏன்னா எடுத்தோடனே நான் தான் மகாராஜா சார் கேளுங்களா சார் கூட சார். அணுகிற விதம் வந்து என்னோடய படம் வந்து பஞ்சாபத்தில் வந்து கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆகுது. அது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் படம் சான்ஸ் நான் நடிக்க ட்ரை பண்ணிருக்கும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புரிய சப்டைட்டில் போயிடும். அப்போது ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், மலையாளத்தில் அதே நல்ல படம் வருது, அது நமக்கு இன்னும் சப்டைட்டில் புரியணும்னு சொல்லி நான் வந்து மலையாள படம் வாங்க ஸ்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோஸ் நார்மல் இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். நான் ஸ்ரீ வீடியோஸ் வீடியோ அந்த மலையாள படமாக கிடைக்கும். அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு ஒரு 10-15 மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்கலாம்னா ஆக்டரோட நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் பார்த்து கற்றுக்கேன். அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் பினராயி விஜயன் சார் ஒரு 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 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் சார். ஒரு சிஎம் வரும்போது எந்த சத்தம் ஒரு பெரிய பில்டப் எதுவுமே இல்லை. அவர் வாட்டுக்கு வந்தாங்க, நான் மேடையில் இருந்தேன், இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்ட விஜய்க்கு போனோம் இல்லை அப்படின்னா, ஆமாம் சார் ஃப்ளைட் சார்னேன். சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து விஜய் நீங்கள் பேசிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு எந்த விதமான பாவம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. அது லைஃப்பில் வந்து நான் எப்படி ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். இப்போயே நாங்கள் சினிமாவில் வந்து ஒரு அரசியல்னு ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எழுதணும்னு ஓகே ஓகே நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அதனால் சென்ட்ரலாக சொல்லுவேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது. ஸோ தட் வாஸ் வெரி குட் மூமெண்ட். அது எதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.